Hello students, exercise 1.3 question number 17 அதான் பார்க்க போகிறோம். The function for exchanging American dollars for Singapore dollar on a given day is f of x is equal to 1.23x, where x represent the number of American dollars. On the same day, the function for exchanging Singapore dollar to Indian rupee is g of y is equal to 50.50y, where y represent the number of Singapore dollars. Write a function which will give the exchange rate of American dollars in terms of Indian rupee. இப்போ இதுதான் கொஸ்டின். இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டேஸில் வந்து அமெரிக்கன் டாலரை சிங்கப்பூர் டாலராக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அதோட ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.23x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் எக்ஸ் அப்படின்றது நம்பர் ஆஃப் அமெரிக்கன் டாலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஆன் தி சேம் டேஸில் வந்து சிங்கப்பூர் டாலரை வந்து இந்தியன் ருபிக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அதோட ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 50.50y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒய் அப்படின்றது நம்பர் ஆஃப் சிங்கப்பூர் டாலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் அமெரிக்கன் டாலர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்தியன் ருபி. தட் மீன்ஸ் இந்திய ரூபாயின் அடிப்படையில் அமெரிக்கன் டாலர்ஸோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு என்ன, அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரே நாளில் வந்து அமெரிக்கன் டாலர்ஸை சிங்கப்பூர் டாலர்ஸாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அதோட ஃபங்க்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.23 இன்ட்டு எக்ஸு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ் அப்படின்றது நம்பர் ஆஃப் அமெரிக்கன் டாலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அந்த சேம் டேஸில் வந்து சிங்கப்பூர் டாலர்ஸை வந்து எதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா இந்தியன் ருபீஸுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அதோட ஃபங்க்ஷன் வந்து ஜி ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 50.50y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒய் அப்படின்றது நம்பர் ஆஃப் சிங்கப்பூர் டாலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுலேருந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் அமெரிக்கன் டாலர்ஸ் இன் terms of Indian rupees. That means இந்திய ரூபாயின் அடிப்படையில் அமெரிக்க டாலரோட ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து என்ன அப்படி கேட்குறாங்க. ஓகே, அதுக்கு நான் ஒரு டயக்ராம் இதை கன்சிடர் பண்ணுறேன். இதில் வந்து அமெரிக்கன் டாலர்ஸ்லேருந்து சிங்கப்பூர் டாலர்ஸுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அதோட ஃபங்க்ஷன் இது. அதே சேம் டேயில் வந்து சிங்கப்பூர் டாலர்ஸ்லேருந்து இந்தியன் ருபீஸுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. அதோட ஃபங்க்ஷன் வந்து இது. அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் அமெரிக்கன் டாலர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்தியன் ருபீஸ் அது கேட்குறாங்க. தட் மீன்ஸ் என்னன்னாக்கா, இதுலேருந்து இதுதான் அவங்க கேட்டிருக்க எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் அமெரிக்கன் டாலர்ஸ் இன் இந்தியன் ருபீஸ். இது வந்து நமக்கு தெரியும் ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸு அப்படின்றது தான் இந்த ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்திய ரூபாயின் அடிப்படையில் அமெரிக்க டாலர்ஸோட ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸு இதை வந்து நம்ம எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம்? எஸ், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு அப்படின்னு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். இப்போ ஜி டாட் எஃப் இன்ட்டு எக்ஸு இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு. அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? எஸ், 1.23 into x.
இப்போ ஜி டாட் எஃப் இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ ஜி ஆஃப் 1.23 இன்ட்டு எக்ஸு அதுக்கு வந்து இங்கே வேல்யூ இல்லை, எதோட வேல்யூ தான் இருக்குது, ஜி ஆஃப் ஒய்க்கு மட்டும்தான் வேல்யூ இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னாக்கா இந்த 1.23 இன்ட்டு எக்ஸ் இருக்குல்ல, இதை வந்து ஒய் அப்படின்னு எடுக்கணும். அப்போனா இது ஜி ஆஃப் இது வந்து ஒய் அப்படின்னு வந்துடும். இப்போ ஜி டாட் எஃப் இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஒய், அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ இங்கே என்னப்பா இருக்குது, எஸ் 50.50 ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஜி டாட் எஃப் இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50.50, இந்த 1.23 இன்ட்டு எக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பதில் தான் நம்ம ஒய் அப்படின்னு எடுத்தோம். இப்போ ஒய்க்கு பதில் திரும்ப என்னென்னு எழுதிடணும், எஸ் 1.23 இன்ட்டு எக்ஸு அப்படின்னு இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடணும். அப்படின்னா இங்கே 1.23 இன்ட்டு எக்ஸு அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஜி டாட் எஃப் இன்ட்டு எக்ஸு இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னாக்கா என்னப்பா வேல்யூ வரும், எஸ் 62.115 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதுதான் அவங்க கேட்டிருக்க எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் அமெரிக்கன் டாலர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்தியன் ருபீஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, தேங்க்யூ.